ஹலோ வெல்கம் டு சந்தியா கிச்சன். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிகப்பரிசி எடுத்துருக்கோம். சிகப்பரிசியில் நம்ம அல்வா செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ சிகப்பரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த 1/2 மணி நேரம் ஊறட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிகப்பரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம சிகப்பரிசியை அரைச்சி வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து சிம்லேயே வச்சுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நம்ம சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அல்வாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாரம்பரியமான சிகப்பரிசியில் நம்ம அல்வா செய்கிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. கலருக்கு நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டி பதமாக வந்து வருது. அப்படி கிளறிட்டே இருக்கணும். அப்படிதான் அடி பிடிக்காது. இதெல்லாம் நல்லா கெட்டியாகணும். பாருங்க, நம்ம இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி எடுத்தோம். நம்ம இந்த டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், பனவெல்லம் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். நம்ம இந்த பதம் இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு தவா எடுத்துக்கலாம். பக்கத்தில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி நம்ம இதில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் தான் அல்வா பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இது இன்னும் நல்லா இதாகணும். ஒரு பக்கம் நம்ம முந்திரி வறுத்து வச்சாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து இதோட சேர்த்துக்கலாம்.
அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இது வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி வரணும். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து அல்வா செஞ்சாச்சு. சிகப்பரிசி அல்வா செஞ்சாச்சு. பாருங்கள், ஒரு பாரம்பரியமான சிகப்பரிசி அல்வா. சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.